மக்கள் வணக்கம். உலகம் முழுவதும் மனித உயிர்களை பாதுகாப்போம் இதுதான் என்னுடைய ஃபேஸ்புக் டைட்டில். அதாவது அந்த காலத்தில் நான் படங்கள் பார்த்தோம்னாக்கி படங்களில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இந்த காலத்தில் நோய்கள் அதிகமாகிட்டு அதனால டாக்டர் தேடி நம்ம போன்றிருக்கு. இது என்ன காரணம்னாக்கி உணவு பழக்க வழக்கங்கள் உடல் ஆரோக்கிய கேடு. இப்போ நமக்கு ஒரு வேலை செய்யும்போது அடிபட்டு மயக்கம் வந்துட்டுனாக்கி அந்த காலத்தில் தண்ணி தெளித்து விட்டு ஆளை எழுந்துச்சி உட்கார வச்சு காப்பி கொடுப்பாங்க, ஏதாவது பழங்கள் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இந்த காலத்தில் மயக்கம் மட்டும் விழுந்தாலே ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு ஓடி ஆஸ்பத்திரியில் வச்சு உடனே மயக்கம் மட்டும் விழுந்தாலே உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே போனோன்னா நிறைய 8 டெஸ்ட் எடுக்கிறாங்க. 8 டெஸ்ட் எடுத்து குளுக்கோஸ் ஏற்றி ஒரு அமௌண்ட்டை பிடுங்கி கறந்து விட்டுறாங்க. ஆனால் மக்களே இது மாதிரி நிறைய கை மருந்துகள் இருக்குது. வீட்டில் இருக்கும்போது கையில் காலில் அடிபட்டாலோ மயக்கம் போட்டாலோ வாந்தி வந்தாலோ எந்த விஷயம் வந்தாலும் வயிற்று வலிச்சாலும் எது வந்தாலுமே ஆஸ்பத்திரிக்கு ஓடாதீங்க. ஆஸ்பத்திரிக்கு ஓட ஆரம்பிச்சுனாக்கி உங்கள் சொத்தையே அழிஞ்சாலும் உங்களை குணப்படுத்த முடியாது. சுகர்னு ஆஸ்பத்திரி போயிட்டாலே விரலை வெட்டி காலை வெட்டி லாஸ்ட்டாக உயிர் போகிற வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற சொத்தையே பிடிங்கி விட்ருவாங்க. அதனால் எந்த ஒரு உடம்புக்கு நோய், எந்த ஒரு அட்டாக் வந்தாலும் நோய் வந்தாலும் தலைவலி மண்டகுத்தி எது வந்தாலும் ஆஸ்பத்திரி ஓடாதீங்க. விச்சு போடுங்க. ஏதாவது புண்ணு வந்துனாக்கி பூண்டு அரைச்சி வைங்க, வெங்காயத்தை அரைச்சி வைங்க, மஞ்சள் வைங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இயற்கையாக இருக்குது. ஆஸ்பத்திரி யார் ஓடுறாங்களோ அவங்க சொத்தே அடைஞ்சிடும். அதனால் மக்களை எந்த நோய் வந்தாலும் ஆஸ்பத்திரி போகணும்னு நினைக்காதீங்க. இயற்கையாக நிறைய வழிகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, அதை சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் இந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, கேன் வாட்ரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தவிர்த்துருங்க. இயற்கையாக வாழ பழகுங்க. அதான் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், மனசுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். குடும்பத்தோடு ஜாலியாக ஆசபாசமாக பேசி பழகி வாழுங்கன்னா அதான் நல்லாயிருக்கும். எதுக்கடுத்தாலும் ஆசைக்கு ஓடாதீங்க. தப்பு முதல்ல அறிவு பொறுமை சிந்திக்க முதல்ல சிரிக்காதீங்கண்ணா.